ஹாய் கைஸ், லெஜெண்ட் ஆஃப் டோட்டோ எபிசோட் 20ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஆள் நான் அந்த லோட்டஸ் டவரை கேட்டா நீ என்ன பண்ணுவாங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினோட லுக்கும் அப்படியே சீரியஸாக மாறுது. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு லோட்டஸ் டவரை உன்னால் எங்கேயும் எடுத்துகிட்டு போகலாம் முடியாது, அப்புறம் நீ அதை வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு கேட்குறாங்க. அப்புறம் அந்த டவர் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல, ஒன்னொரு வாட்டி அதை வச்சு காமெடி பண்ணாதங்கிற மாதிரி அவங்க சொல்ல நம்ம ஹீரோவும் நான் இன்னும் எவ்வளவு காலம் வாழ போறேன்னு தெரியல, ஆனா இருக்கிற வரைக்கும் உன் கூட இருக்கணும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி அப்படியே மைண்ட் வாய்ஸ்லயே நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. உள்ளுக்குள்ள லவ் வச்சுட்டு வெளியே சொல்ல முடியாம அவர் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஃபன் ஹவுஸ் நம்ம ஆர்ச்சர் அங்கேயே கடையை போட்டாரு போல. நம்ம குயானும் அவருக்காக இப்ப சாப்பாடு கொண்டு வராங்க. ஆறி போனதை சாப்பிட்டா அவ்வளவு நல்லதில்ல, நான் அதை சூடு பண்ணி கொண்டு வந்திருக்கேன்னு அவங்க சொல்ல நான் அதை பத்திலாம் யோசிச்சதே இல்லை, என் வாழ்க்கையே அப்படிதான் சொல்லிட்டு ஆளோத அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவங்களும் அவரை ரொம்பவே கேர் பண்ணி கவனிச்சிட்டு இருக்கு. அவரு முகத்துல இருக்கிற அந்த தழும்பை பத்தி அவங்க கேக்குறாங்க. ஆளும் இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல நான் ஒரு சாதாரண கார்டை தான் ஜாயின் பண்ணேன். வழக்கம் போல நாங்க டியூட்டில இருக்கும் போது நான் இவ்வளவு காலமா எனக்கு நண்பனா நினைச்ச ஒருத்தன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். என் ஆளுங்க மொத்த பேரு செத்துட்டாங்க, நான் மட்டும்தான் உயிர் பொழைச்சேன், அதுவும் இந்த தழும்போட. அவன் தான் பைசி. அன்னைக்கு நான் முடிவு பண்ண அவன் சாவு என் கையால தாங்கிற மாதிரி அவரு சொல்ல அவங்களும் இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதை இருக்கான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அவருக்காக ஒரு சூப்பரான மியூசிக்க பிளே பண்றாங்க. ஆளும் மெய் மறந்து அதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு இருக்க. அவங்களும் பீஸ்ட் எல்லாமே கெட்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. அதுங்க எல்லாம் இந்த உலகத்துக்கு எதிரானதுங்க, அதுங்களை அழிக்கிறதுக்காக தான் நான் இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்லயே ஜாயின் பண்ணேன். அது கேட்ட உடனே அவங்களுக்கும் லைட்டா ஸ்லிப் ஆயிடுது. ஆளும் என்னச்சுன்னு கேட்க இல்ல என் இன்ஸ்ட்ருமெண்ட் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு, வேற எதுவும் இல்ல. இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இது வரைக்கும் நீங்க எத்தனையோ கேஸ பார்த்திருப்பீங்க, தப்பு பண்ண ஹியூமன்ஸை வச்சு ஹியூமன்ஸ் எல்லாருமே கெட்டவங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா, அப்புறத்துக்காக பீஸ்ட் மட்டும் அப்படி யோசிக்கிறீங்கன்னு அவங்க கேக்குறாங்க. அவரும் இதை பத்தி நான் யோசிச்சதே இல்லை, ஆனா நீங்க இதுக்காக இப்ப பீஸ்டுக்கு சப்போர்ட் பண்றீங்கிற மாதிரி கேக்குறாரு. அவங்களும் இந்த உலகத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க நினைச்சேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நம்ம அப்புறமா பாக்கலாமான்னு அவங்க கேட்க ஆளும் அப்படியே யோசிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஆள் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக ஒரு கண்ணாடியை பார்த்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் போய் ஆகணும், எப்ப திரும்ப வருவான்னு எனக்கு தெரியாது. அப்புறம் போறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என் லைஃப்ல உன்னை விட முக்கியமானவங்க எனக்கு யாருமே கிடையாதுலாம் சொல்லி ஆள் அப்படியே அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஆனா வெளியிருந்து நம்ம ஹீரோயின் உள்ள என்னடா பண்றீங்க, சீக்கிரம் வந்து இடத்தை கிளீன் பண்ணுங்கன்னு சொல்ல நம்ம சர்வன்ஸும் வழக்கம் போல மூக்கால அழுதுகிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இப்ப அப்படியே அங்க வர நம்ம ஹீரோயின் சரி நீங்க இங்க கிளீன் பண்ணுங்க, நான் லோட்டஸ் டவருக்கு போறேன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ நான் அங்க போறேன்னு சொல்றாரு. அவங்களும் இப்பதாண்டா வேலை பாக்குறேங்கிற வார்த்தை உன் வாயிலிருந்து வருது, சரி நீ போய் அதை பாத்துக்கன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போறாங்க. நம்மளும் பக்கெட்டை தூக்கிட்டு நேரா டெம்பிளுக்கு தான் போறாரு. அந்த இடத்தெல்லாம் அவர் அப்படியே உளுந்து உளுந்து கிளீன் பண்ணிட்டு இருக்க அப்பதான் தெரியாதனமா அவரு கைப்பட்டு அங்கிருந்து ஒரு சீக்ரெட் லாக்கர் ஓபன் ஆகுது. அதுக்குள்ள ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, உள்ள கொஞ்சம் பொருட்களும் இருக்கு. ஆளோத எடுத்துட்டு வந்து அது என்னன்னு சொல்லி பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் லோட்டஸ் மார்க்குக்காக எழுதின சில லெட்டர்ஸும் அதுல இருக்கு. குயிலின் ஹியூமன் வேர்ல்ட் அட்டாக் பண்ணி கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா நீ கவலைப்படாத, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி லோட்டஸ் டவரையும் ஓசியாவையும் நல்லாவே ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அடுத்த லெட்டர், இந்த 200 வருஷத்துல உன்னோட ஸ்டாச்சு ரொம்பவே டிம் ஆயிடுச்சு, அதான் ஒரு ஆளை கூப்பிட்டு நான் அதை ரினோவேட் பண்ணேன், உனக்கு எதுவும் வலிக்கலாம் இல்லல. நம்மளும் அப்படியே அடுத்தடுத்த லெட்டரை பார்த்துட்டு இருக்க. அதுல நம்ம ஹீரோ அவங்க கூட வந்து சேர்ந்தது, அவர் அவங்களுக்காக சில மைட்ஸ் வரைஞ்சு கொடுத்ததுன்னு சொல்லி அதை பத்தி அவங்க போட்டிருக்காங்க. இந்த 500 வருஷம் இங்க வாழ்ந்ததுல இப்பதான் எனக்கு என்னமோ நான் இங்க தனியா இல்லாத மாதிரி ஃபீல் பண்றேன், இருந்தாலும் உன்னை எப்ப பாப்போன்னு சொல்லி அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன்னு அதுல போட்டிருக்கேன். இவ்வளவு காலமா எந்த கவலையும் இல்லாம நம்ம ஹீரோயின் ஜாலியா சுத்திட்டு இருந்தாங்கன்னு நினைச்ச நம்ம ஹீரோக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்குள்ளேயும் இவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்கு, அவங்க அதெல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்கிற விஷயமே தெரியுது. ஆளும் சில நேரத்துல அவங்க மாச கணக்குல தூங்குறது, அப்பெல்லாம் அவர் அவங்க பக்கத்துல இருந்து அவங்கள கவனிச்சிட்டு இருந்ததெல்லாம் அப்படியே நினைச்சு பாக்குறாரு. சர்வன்ஸ் என்னது அவ்வளவு காலம் தூங்குவாங்களா, சரி முழிச்சதுக்கு அப்புறம் அவங்க முதல் என்ன பண்ணுவாங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவும் அவங்க முதல் லோட்டஸ் டெம்பிளுக்கு தான் போவாங்கன்னு சொல்றாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்ப உன் மனசுல வேற ஒருத்தன் இருக்காங்கிறப்ப நம்ம விலகி இருக்கிறதா நல்லதுங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படியே அந்த பக்கம் நம்ம பிரின்சஸோட பர்த்டே ஃபங்க்ஷனை நம்ம ஹீரோயின் நடத்தி கொடுக்க முடியுமாங்கிற மாதிரி அவரு கேட்க அவங்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. அன்னைக்கு நீங்க தானே கவிதைலாம் சொன்னது, தனக்கு பிடிச்சவங்களுக்காக தான் கிட்ட இருக்கிற 1000 காயின்ல இருந்து சில 100 காயின்களை செலவு பண்றவன் பெரிய ஆள் இல்ல, ஒருத்தன் கிட்ட 10 காயின் இருந்தாலும் அதை தனக்கு பிடிச்சவங்களுக்காக மொத்தமா கொடுக்கறவனோட அன்பு தான் பெருசுன்னு சொன்னீங்கல்ல, அதை
அதனால இந்த அமௌண்ட் எடுத்துட்டு போயிட்டு பிரின்சஸ்க்கு உங்க அன்பை கொடுங்கங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. நம்ம பிரின்ஸும் பிரின்சஸ்க்கு நான் 1000 காயின் செலவு பண்ணுவேன், ஆனா உங்களுக்கு என்கிட்ட கொடுக்க இருக்குது வெறும் அன்பு மட்டும்தான் சொல்றாரு. என்னடா பேச்சே சரியில்லைன்னு பார்த்தா நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் அவங்கள விரும்பல, அவங்களுக்கு ஆனா கடமைப்பட்டிருக்கேன். அவர் அப்பா கண்ணைக்கு டைகர் பாக் கொடுத்தது, அவரை தூக்கி ஜெயில போட்டது, அப்ப பிரின்சஸ் அவங்க உயிரை பணைய வச்சு நம்ம எம்பரரை காப்பாத்தினதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் ஆள் சொல்றாரு. ஆனா அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கிற அன்பு என்னால தர முடியல, அதான் அவங்களோட பர்த்டேயாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடத்தலான்னு யோசிச்சேன்னு அவரு சொல்றாரு. ஆனா அவர் என்னதான் குட்டி கண் அடிச்சு ப்ரப்போஸ் பண்ணாலும் நம்ம ஹீரோயின் அவர் அவாய்ட் பண்ணிட்டு நேரா நம்ம ஹீரோவை பார்க்க போயிடுறாங்க. இன்னும் என்ன தூங்கிட்டு இருக்க, சரிவா நம்ம போய் ஏதாவது விளையாடலாம். படுத்திருக்கிறது முடியாம இருந்தாலும் அவங்க கிட்ட அவர் அப்படியே பந்தாவா ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணதானே இப்ப என்ன பார்க்க வந்திருக்கீங்க, அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்றாரு. வரலனா போட நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வெளியே போறாங்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோ லுக்கு லுக்குன்னு இரும்ப ஆரம்பிச்சிடுறாரு, வாயிலிருந்து ரத்தமா வேற வருது. சுவான் அன்னைக்கே சொல்லிருப்பாரு, உனக்கு ஒண்ணு இருக்குது வெறும் 6 மாசம் மட்டும்தான், அதுவும் நீ ஒழுங்கா ரெஸ்ட் எடுத்து உன் பிரஷோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம இருந்தாதான், அப்படி இல்லைன்னா உன் எனர்ஜி ஒண்ணுமா அதிகமா கன்சியூம் ஆகும், உன்னோட வாழ்நாளும் குறைஞ்சிட்டே போகுங்கிற மாதிரி அவரு சொல்லியிருப்பாரு. நம்மளும் டைத்தை வேஸ்ட் பண்ணாம அங்கிருந்து கிளம்ப ரெடி ஆயிடுறாரு. நம்ம சர்வன்ஸ் கிட்ட நம்ம ஹீரோயின் கண்டதையும் சாப்பிட்டு அடிக்கடி அவங்க வயிற்ற வீணாக்கிடுவாங்கன்னு சொல்லி அதுக்கான சில மெடிசன்ஸ், அவங்க தூங்குறப்ப அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க எப்ப சமைக்கிறாங்க எப்ப சமைக்கலன்னு பார்த்து சரியா லேண்ட்ரியும் கட்டனையும் மாத்தணும், ஒன்னும் என்னென்னலாம் அவரு பண்ணிட்டு இருந்தாரோ அதுக்கான எல்லா விஷயத்தையும் ஆள் அப்படியே அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் வழக்கமா நீங்க தானே பண்ணுவீங்க செங்குயிங், நீங்க எதுக்காக இப்ப திடீர்னு வீட்டுக்கு போகணும்னு சொல்றீங்க, அதுவும் இல்லாம போன வாட்டி நீங்க போனப்பெல்லாம் எங்களுக்கு இந்த அளவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கலையே, நீங்க திரும்ப இங்க வரமாட்டீங்களான்னு அவங்க கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அப்படிலாம் இல்ல, நான் வரதுக்கு கொஞ்சம் நாளாகலாங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்க அவங்க சர்வன்ட், ஆனா நீங்க இங்க இல்லனா பிரின்ஸ் இங்க ஒண்ணுமோ அடிக்கடி வர ஆரம்பிச்சிடுவாரு, அதை பத்தி யோசிச்சீங்களா? ஆமா நம்மால் இப்ப இருக்கிற நிலைமையில அதான் ரொம்பவே முக்கியம். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவங்க வழக்கம் போல ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்கு. நம்ம ஆர்ச்சரோட ஜூனியர் ஃபன்னோஸ்க்கு வெளியே நின்னுட்டு இருக்காரு. அடே தம்பி, ஒரு வாட்டி ஒன்னு இங்க கூட்டு வந்த உடனே திரும்ப திரும்ப வரணும்னு தோணுதா? அப்படிலாம் இல்ல, நான் குயானா தான் பாக்கலான்னு வந்தேன் ஆள் சொல்றான். நம்ம ஹீரோயினும் என்ன விஷயம்னு கேக்குறாங்க. அவனும் அன்னைக்கு பிளாஸ்டை ஏற்படுத்தின அந்த ரோஸ் ஃபின்ச் ஃபிளதர் எனக்கு இன்னமும் அதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குமோன்னு தோணுது, ஆனா அந்த கேஸ ஆர்ச்சர் தானே விசாரிச்சுட்டு இருந்தாருன்னு அவங்க கேக்குறாங்க. ஜூனியரும் நான் எப்ப அவர்கிட்ட கேட்டாலும் அது அவங்களுக்கு வேற யாரோ கொடுத்ததான் அவர் என்கிட்ட சொல்றாரு, இருந்தாலும் அவனுக்கு இன்னமும் சந்தேகமா இருக்குங்கிற மாதிரி அவன் சொல்ல நம்ம ஹீரோயினும் அப்ப சரி வான்னு சொல்லி அவன் கையை பிடிச்சவன அப்படியே தரன்னு உள்ள இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம குயானும் ஆர்ச்சர் கிட்ட சொன்ன அதே கதையை அப்படியே அவன் கிட்ட சொல்ல நம்ம ஹீரோயினும் இப்போ உனக்கு எல்லாம் தெளிவடிச்சான்னு கேக்குறாங்க. அவங்களும் நீ எந்த ஊரை சேர்ந்தவன், உனக்கு என்ன வயசாகுதுங்கிற மாதிரி சொல்லி விசாரிக்கிறாங்க. ஆனும் நான் ஊசியா சேர்ந்தவன் இல்ல, பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவன், என் அப்பா அம்மா ஹண்டர்ஸ், ஆனா நான் பிறந்ததுல இருந்து அவங்கள பார்த்ததே இல்ல, எனக்கு 16 வயசு ஆகுதுங்கிற மாதிரி அவன் சொல்றான். அதை கேட்ட உடனே அவங்களும் லைட்டா சோகமாயிடுறாங்க, ஏன்னா அவங்க முட்டை காணாம போயும் கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆயிருக்கும், இந்த வயசுல உனக்கு இங்கெல்லாம் அனுமதி கிடையாதுங்கிற மாதிரி அவங்க சொல்ல அவனும் இல்ல நான் கேஸுக்காக தான் வந்தேன், மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படி அங்கிருந்து ஓடி போயிடுறான். அவங்களும் எனக்கு ஒரு பையன் இருந்தா அவனுக்கும் இவன் வயசு தான் ஆகுங்கிற மாதிரி சொல்லி அப்படியே ஃபீல் பண்ண. இந்த பக்கம் நம்ம ஆர்ச்சரை தான் காட்டுறாங்க. அன்னைக்கு திடீர்னு தானவே ஒருத்தன் எரிஞ்சிருப்பான், அந்த கேஸ தான் ஆள் ஒண்ணுமே விசாரிச்சுட்டு இருக்காரு. சாகத்துக்கு முன்னாடி அவனை ஒருத்தன் கொல்றதா சொல்லி மிரட்டிருப்பான், அவனை பிடிச்சிட்டு வந்து அவங்க விசாரிச்சு பார்க்க நான் ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிட்டேன், ஆனா அதுக்காக நிஜமாவே நான் அவனை கொன்னுடுவானா? ஆனவன் கிராமத்துல இதுக்கு முன்னாடி நிறைய பேர் உயிரோட எரிஞ்சதா சொல்லி அவர்கிட்ட சொல்லி இருந்திருப்பான், அதே மாதிரி நீயும் ஒரு நாள் சாவ அதை நான் பாப்பேன்னு அவன் சொன்னான். அந்த கோவத்துலதான் அவனை 2 அடி அடிச்சுட்டு கொன்னுடுவான்னு சொல்லி மிரட்டிட்டான், மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு ஆள் சொல்ல நம்ம ஆர்ச்சரும் அவனை அனுப்பி விட்டுட்டு செத்து போனவனோட கிராமத்துக்கு போய் விசாரிச்சுட்டு வர சொல்றாரு. நம்ம ஜூனியரும் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப பாரு, நல்லா விசாரிச்சுட்டேன், அங்க எந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டுமே நடந்த மாதிரி தெரியலன்னு ஆள் சொல்றாரு. அவரும் செத்து போனவனை பத்தி நம்ம கிட்ட இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பாதிக்கு பாதி பொய்யாதான் இருக்கு, ஆனா இந்த விஷயத்துல எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, நம்ம ரெக்கார்ட்ஸை செக் பண்ணுங்க, அதே மாதிரி மர்மமான ஃபயர் ஆக்சிடென்ட் எங்கேயாவது நடந்திருக்கான்னு கண்டுபிடிங்கன்னு ஆள் சொல்ல. இந்த பக்கம் நம்ம பிரின்ஸ் தான் காட்டுறாங்க. ஆள் நம்ம பிரின்சஸ் மீட் பண்ண போறாரு. அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவரும் ஒழுங்கா மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டீங்களா, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்க அவங்களும் எனக்கு உடம்பு சரியில்லாம போன நாள் தானே நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க, அதுக்காகவே இப்படியே இருந்துடலான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றாங்க. ஆனா ஆள் வழக்கம் போல அவங்கள கண்டுக்க மாட்டாரு. பிரின்ஸ் நீங்க எதுக்காக என்ன இந்த அளவுக்கு அவாய்ட் பண்றீங்க, உங்களை விரும்பத்தை தவிர நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்னு அவங்க கேக்குறாங்க. அவரும் உங்க அன்பை தப்பான ஆளுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க, நான் அதுக்கு தகுதியானவன் இல்லைன்னு சொல்றாரு. என் மனசுல நீங்க இல்லைன்னு உங்களுக்கும் நல்லாவே தெரியும். பிரின்சஸ் இருந்தாலும் அடம் பிடிக்க ஆளும் அவங்க கையை உதறி விட்டுட்டு உங்க ஐடென்டிட்டி வெளியே வராம என்ன
என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களை ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் அதை புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு நம்புறேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, அவங்களும் அவங்க பழைய லவர் தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அவங்க காலில் விழுந்து கதறினதை அவங்க அப்படியே நினைச்சு பாக்குறாங்க. ஆனா உங்களுக்கு ஏன் என் மேல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின், நம்ம ஹீரோ அவசர அவசரமா இப்ப அவங்கள தான் பார்க்க வராரு. சிட்டிக்குள்ள ஒருத்தன் உயிரோட எரிஞ்ச விஷயமே அவருக்கு இப்பதான் தெரியும் போல. ஆனா அதை பத்தி தான் அவங்க கிட்ட சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் கிட்ட வழக்கம் போல எந்த ரியாக்ஷனுமே இல்ல. இங்க பிறந்த எல்லாரும் கண்டிப்பா ஒரு நாள் செத்து தானே ஆகணும், அப்புறத்துக்காக தேவையில்லாம ஃபீல் பண்றேன், இது நான் எதிர்பார்த்ததான். ஆனா இதுவே உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தருக்கு நடந்திருந்தா அப்பயாவது நீங்க ஃபீல் பண்ணுவீங்களா? இல்ல அப்பவும் இதே ரியாக்ஷன் தானே அவரு கேட்க. அவங்களும் அவன மாதிரி ஒரு மோசமான ஆளா இருந்தானா நான் கண்டிப்பா ஃபீல் பண்ண மாட்டேன், ஆனா உங்களை நினைச்சு நான் கண்டிப்பா கவலைப்படுவேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் நிஜமாவான்னு கேக்குறாரு. ஆமா, நீங்க 2 பேரும் இல்லைன்னா என் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற வேலையெல்லாம் வேற யார் பாப்பா? மிஸ்ஸு நீங்க ரொம்பவே மோசம்னு சொல்லிட்டு நம்ம இன்டாங்க ஒரு பக்கம் கோச்சுக்க. நம்ம ஹீரோவும் அதான பார்த்தேன்னு சொல்றாரு. ஆனா நாங்க இல்லைன்னா என்ன, நீங்க வேலைக்கு புதுசா ஆள் சேர்த்துக்கலாம்ல. அட இதுவும் நல்ல ஐடியா தான், பழைய ஆளுங்க போயிட்டாங்கன்னா நம்ம புதுசா வரவங்களை சேர்த்துக்கலாம், போனவங்களை நினைச்சு ஃபீல் பண்றதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு கேக்குறாங்க. நம்மளும் அப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போலேன்னு சொல்லி அப்படியே பல்ல காட்டிட்டு இருக்கு. நம்ம ஆர்ச்சரி பங்க வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் செஞ்ச அந்த ஹைபிஸ்கஸ் ஃபிளேமுக்கும் சிட்டில இறந்துட்டு இருக்கவங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி அவரு சந்தேகப்பட நம்மளும் டென்ஷன் ஆயிடுறாரு. எதை வச்சு இப்படி ஒரு பழி எங்க மேல போடுறீங்க? உங்க டிஷ்ஷ சாப்பிட இருந்த ஒருத்தவனை யாரோ அடிச்சே கொன்னு இருக்காங்க, சாப்பிட்ட உணர்த்த உயிரோட எரிஞ்சு செத்துட்டான், இதெல்லாம் எதிர்ச்சியா நடந்தது, இதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாவோன்னு அவரு கேக்குறாரு. அவங்க 2 பேருக்கும் சும்மாவே ஆகாது, இதுல இந்த பிரச்சனை வர ஒருத்தர் அவங்க அப்படியே முறைச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இப்ப அங்க வந்துடுறாங்க. இவனுங்க என்ன சண்டை போடுறானுங்களா இல்ல ரொமான்ஸ் பண்றாங்களான்னு சொல்லி பார்த்துட்டு ஆர்ச்சருக்கு வந்து டிஷ்ஷ கொண்டு வா ட்ரை பண்ணட்டும்னு சொல்றாங்க. டிஷ்ஷும் ரெடியா இருக்கு. ஆளும் அதை அப்படியே ஓபன் பண்றாரு. இதை பார்க்க ஒன்னும் அவ்வளவு ஸ்பெஷலா தெரியலையே, அவசரப்பட்டு வாய் விட்டான்னு சொல்லி நம்ம ஹீரோவா அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்க. நம்ம ஆர்ச்சர், இதை சாப்பிட்டா நான் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதை நான் சாப்பிடுவோம் நினைச்சீங்களா? நம்ம ஹீரோயின் செம காண்டாயிடுறாங்க. என் டிஷ்ஷ ட்ரை கூட பண்ணல, அதுக்குள்ள 1000 குறையான்னு சொல்லிட்டு அவங்களும் டக்குன்னு அவங்க பவர்ஸை யூஸ் பண்ண நம்ம ஆர்ச்சரும் அதை சமாளிக்க ட்ரை பண்றாரு. ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. அவங்க அப்படியே அவரு செவத்தோட செவரா வச்சு லாக் பண்ணிடுறாங்க. செங்குயிங் அந்த டிஷ் கொண்டு வா. நம்ம ஹீரோவும் அவங்க கையில கொண்டு போய் கொடுத்துடுறாரு. ஓட்டி விட்டதுக்கும் சேர்த்து என் அசிஸ்டன்ட் கிட்ட பணத்தை செட்டில் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவங்களும் அதை அப்படியே கையில எடுக்க ஆர்ச்சர் கதறிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம்